திருவாரூரில் பாசன வாய்க்காலை தூர்வாராமல் தூர்வாரியதாக கணக்கு காட்டி 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி நடைபெற்றுள்ளதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மோசடி எவ்வாறு அம்பலமானது, பொதுமக்கள் கூறும் குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். திருவாரூரில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஓடம்போக்கியாறு, சுக்கானாறு ஆகியவற்றின் கிளை வாய்க்கால்கள் மூலம் குளங்களின் நீர் இருப்பை மேம்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதனால் கேக்கரை, பழவனக்குடி, பிலாவடி, மருதப்பட்டினம் முதலான பல்வேறு கிராமங்களில் பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களும் பயன்பெற்று வந்தன. ஆனால் கடந்த பல ஆண்டுகாலமாக இத்தகைய பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் வீட்டு மனைகளாக மாறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வாய்க்கால் செல்லும் வழித்தடங்களில் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த குடியிருப்புகளில் இருந்து கழிவுநீர் திறந்துவிடப்படுவதாகவும், திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை வாய்க்கால்களில் கொட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல கிலோமீட்டர் தூரம் வரையிலான இத்தகைய வாய்க்கால்களில் நீரோட்டத்திற்கு தடையாக இருந்து வரும் ஆகாய தாமரை செடிகள், முட்புதர்கள், ஆக்கிரமிப்புகள் போன்றவற்றை அகற்றிட பொதுமக்கள், விவசாயிகள் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் ஓடம்போக்கியாறு, சுக்கனாறு ஆகியவற்றின் கிளை வாய்க்கால்களை தூர்வாருவதற்காக மாவட்ட ஆட்சியர் மூலம் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனுக்களும் அனுப்பப்பட்டன. அந்த வகையில் இந்து மக்கள் கட்சியின் திருவாரூர் மாவட்ட தலைவர் ஜெயராமன் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனுவை அளித்திருந்தார். அவரது மனுவிற்கு பதிலளித்த அதிகாரிகள் 24 கிலோமீட்டர் தூரம் திருவாரூர் நகர் வழியாக பாயும் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதாக போலியாக கணக்கு காட்டப்பட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஆட்சியர்கள் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை ஊழல் செய்திருப்பதாக இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். குடிநீருக்கும் அதெல்லாம் சில பேர் பயன்படுத்துவாங்க. ஆடு மாடு போக்குவரத்து எல்லாத்துக்கும் அதுதான். ஆக்கிரமிப்பு 2 பக்கமும் இருக்குது. இதை போல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாய்க்கால்கள் சுத்தரவா விவசாயத்துக்கு வாழ்வாதாரமே இப்போ பாய்ச்சிருக்கு. இது அனைத்துமே பொய்யானது. இப்போ போய் ஆய்வு பண்ணி பார்த்ததில் எந்த வேலையுமே இது வரைக்கும் நடக்கலை. பாதாள சாக்கடையும் குப்பையுமா இருக்குது. இது கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஆய்வு பண்ணி பார்த்தோம், சுத்தம் ஒரு கிலோமீட்டர் கூட வேலை பார்க்கல. 24 கிலோமீட்டருக்கு வேலை பார்த்தேன்னு சொல்லி பொதுப்பணியிலேருந்து எனக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் ஊழல் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே அரசியல்வாதியும் பொதுப்பணி அதிகாரிகளும் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஆறு எல்லாத்தையுமே மூடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாய்க்கா கூட உருப்படியாக இல்லை. நல்லபடியாக அதை நீதிமன்றமே முன்ன செஞ்சு கொடுக்கணும் மாதிரி தான் மேடம் கேட்டுக்கொள்கிறேன். வாய்க்கால்களில் கழிவுநீர் கலப்பதால் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும், இதற்கு கண்டனம் தெரிவித்து போராடிய போது காவல்துறை தங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று துன்புறுத்தி பின்னர் விடுவித்ததாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். குப்பை கொட்டக்கூடாது. 2வது எங்கெங்க போகிற குப்பையெல்லாம் இங்கே வந்துடுது. அதில் கழிவு தண்ணி நிறையா வருது. லெட்டின் தண்ணி எங்கேருந்து வருது? ஆனால் வாடை வரும் 3 மணிக்கு மேலே. இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு. அந்த வாய்க்கால் பிரச்சனையில எனக்கு உடனே ஒரு பொலிட்டேஷன் வச்சாங்க. நாங்கள் 2-3 பொம்பளைங்க போனோம், பிடிச்சி வாரி விட்டோம். போலீஸ்காரன்ட்டு வாரிவிட்டு எப்படிங்க சார் எங்களை நம்பி நாங்கள் குடியிருக்கிறோம், எங்களையும் நீங்கள் எப்படி சார் எங்கள் மேலே நடவடிக்கை மாறணும் கும்பநட்டிலாம் ஸ்டேஷனில் வைக்கக்கூடாது, நல்லவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உடனே நாங்கள் வந்துட்டோம். கடந்த 46 ஆண்டுகளாக இவ்வாய்க்கால் தூர்வாரியதே கிடையாது என்று கூறும் பொதுமக்கள் வாய்க்கால்களில் கலக்கும் கழிவு நீரால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும், விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தனர். 44 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு அதே சமயத்தில் படுத்துட்டு இந்த வாய்க்கால்கள் சுத்தம் கிடையாது. எல்லா கழிவு நீர் இதில் வருது. பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. விவசாயம் பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்ட நிர்வாகத்தில் நிர்வாகம் கமிட்டி எந்த ஒரு சேவைகள் இங்கே பூர்த்தி பண்ணவில்லை. சுமார் ஒரு 15 ஆயிரத்துக்கு கீழே பாதாள சாக்கடை தோண்டி விட்டுருக்காங்க. இந்த முனையை நோடுறது, அந்த முனையை நோடுறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முடிவாக இது வாய்க்கால சுத்தம் பண்ணுறத இல்லை, இது வரையும் பண்ணல. நாம் எங்களுடைய 44 சர்வீஸ் இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் போகிறோம். அந்த சர்வீஸில் காலத்தில் இங்கே கிடையாது. வாய்க்கால் தூர்வாரும் பணியில் நடைபெற்ற ஊழல் முறைகேடு குறித்து நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து பொதுமக்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே திருவாரூர் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.